ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஎன்பிசியிலேருந்து இந்த மெசேஜ் வந்து எல்லாத்துக்குமே வந்திருந்திருக்கும். அதாவது டிஎன்பிசி குரூப் 2 2A நீங்கள் அப்ளை பண்ணி எழுதின எல்லாத்துக்கும் வந்திருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து 12th படிச்சுட்டு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா, 12th படிச்சுட்டு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா 12th வந்து எந்த குரூப் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் இதுக்காக கேட்குறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல, ஒரு 600 சம்திங் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு 500 சம்திங் வேக்கண்ட்டுக்கு வந்து நீங்கள் 12th வந்து இந்த பயாலஜி குரூப் எடுத்திருந்தவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ப்ரையாரிட்டி வைஸ் கொஞ்சம் வந்து நமக்கு முன்னாடி வர முடியும். பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இந்த குரூப் எடுத்தவங்களுக்கு உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் பயாலஜி படிச்சிருக்கீங்க, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்க 12th அப்படின்னம்னா அதுக்கு எஸ் கொடுங்க. அது படிக்கல அப்படின்னம்னா வேறு குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நோன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான அந்த இது வந்து ஓடிஆர்லேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி 22ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணி 25ஆம் தேதி நைட்டு 12 மணிக்குள்ளார இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஓடிஆர் வந்து ஓப்பனில் இருக்காது. நம்மளால் அந்த சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ குரூப் 2 2A ரிசல்ட் வந்து ப்ரிலிம்ஸுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இதை பண்ணணும். கண்டிப்பாக டிஎன்பிசி நீங்கள் படித்தவங்க இதை நீங்கள் போய் பண்ணிடுங்க.